ஹலோ, பர்வீன் பேசுகிறேன். கடவுளே எப்படியெல்லாம் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏமாத்துவாங்க போல இருக்கு. நீங்கள் உங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருப்பீங்களா? ஓஎல்எக்ஸில் ஒரு பொருள் விற்கிற மூலமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு. நான் என்கிட்ட ஒரு பொருள் ஒரு அதே பொருள் ஒரு 3 இருந்துச்சுங்க. சரி, ஒன்று ஓஎல்எக்ஸில் போட்டுடலான்னா ஒரு ஹிந்திக்காரன் பேசுகிறான். ஹலோ மேடம், இப்படி என்ன இப்போ நீங்கள் 9 போட்டிருக்கீங்க, 9000, எனக்கு 85க்கு. நான் ஓகே 85க்கு நான் வண்டியை அனுப்புகிறேன்னு சொன்னால் 2 நாள் ஒன்றுமே இல்லை, யாருமே வரல. லொக்கேஷன் அனுப்புங்களான்னு சொல்லிட்டு 3rd டே 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு அப்போ ஒரு சந்தேகம், இவன் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்கலை. திருப்பி அடுத்த நாள் மேடம் நான் வண்டியை அனுப்புகிறேன், இப்போ அனுப்புகிறேன், யார் இருப்பாங்க வீட்டில்? நான் சொன்னேன் என் பையன். அவன் நினச்சிட்டான் போல இருக்கு, என் பையன் ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டு ஓகே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நான் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. என் ஃபோனை என் பையன்கிட்ட கொடுத்துருந்தேன். பார்த்தா அங்கேருந்து அவன் சொல்லியிருக்கான், மேடம் நான் தம்பி நான் உனக்கு ₹1 போடுவேன், இல்லை நீ ₹1 போடு, நான் திருப்பி அந்த ₹1 போடுறேன், உனக்கு வருதா பார்ப்போன்னு சொல்லி இதே மாதிரி நடந்திருக்கு. செகண்ட் டைம் என் பையன்கிட்ட, நீ இப்போ 8500 நீ எனக்கு போட்டு விடு, திருப்பி நான் உனக்கு அனுப்புகிறேன், வருதா பார்த்துட்டு அப்புறம் ஏன் காசை அனுப்புகிறேன் அப்படின்னு. என் பையன் புரிஞ்சுட்டான், அட ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு, மேடம் நான் உங்களுக்கு 8500 போட்டு விட்டேன், எனக்கு அந்த சூட்கேஸ் வேண்டாம், அந்த 8500 திருப்பி அனுப்புங்க. எப்படி கதை பிடிச்சி விளாசி விட்டேன். விளாசினதுக்கு நான் சொன்னேன், நான் உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபோன் கட் பண்ணி, கடவுளே ஆண்டவரே இப்படியெல்லாம் கூட ஏமாத்துறாங்க. ப்ளீஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் நிலையிலேயே நீங்கள் நம்பாதீங்க. இதுதாங்க கரெக்ட் இந்த காலத்தில். ஓகே, பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே. ஹலோ, பர்வீன் பேசுகிறேன். கடவுளே எப்படியெல்லாம் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏமாற்றுவாங்க போல இருக்கு. நீங்கள் உங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருப்பீங்களா? ஓஎல்எக்ஸில் ஒரு பொருள் விற்கிற மூலமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு. நான் என்கிட்ட ஒரு பொருள் ஒரு அதே பொருள் ஒரு 3 இருந்துச்சுங்க. சரி, ஒன்று ஓஎல்எக்ஸில் போட்டுடலான்னா ஒரு ஹிந்திக்காரன் பேசுகிறான். ஹலோ மேடம், இப்படி என்ன இப்போ நீங்கள் 9 போட்டிருக்கீங்க, 9000, எனக்கு 85க்கு. நான் ஓகே 85க்கு நான் வண்டியை அனுப்புகிறேன்னு சொன்னால் 2 நாள் ஒன்றுமே இல்லை, யாருமே வரல. லொக்கேஷன் அனுப்புங்களான்னு சொல்லிட்டு 3rd டே 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு அப்போ ஒரு சந்தேகம், இவன் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்கலை. திருப்பி அடுத்த நாள் மேடம் நான் வண்டியை அனுப்புகிறேன், இப்போ அனுப்புகிறேன், யார் இருப்பாங்க வீட்டில்? நான் சொன்னேன் என் பையன். அவன் நினச்சிட்டான் போல இருக்கு, என் பையன் ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டு ஓகே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நான் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. என் ஃபோனை என் பையன்கிட்ட கொடுத்துருந்தேன். பார்த்தா அங்கேருந்து அவன் சொல்லியிருக்கான், மேடம் நான் தம்பி நான் உனக்கு